விஆர் நாலேஜ் A to Z சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் டிஎன்ஆர்டி அதாவது தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டில் உள்ள வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மற்றும் கிளர்க்கிற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூ மட்டும் இருக்கும். இதற்கான கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 5/5/2025. இதில் என்ன மாதிரியான வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆம்பட்ஸ் பர்சன் அதாவது குறை தீர்க்கும் அதிகாரி. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th முதல் டிகிரி முடித்தவர்கள் வரை இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான சேலரியை பொறுத்தவரை 18,500 முதல் 45,000 வரை இருக்கும். இந்த வேலைக்கு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு யாருக்கு முன்னுரிமை கிடைக்கும் என்றால் லா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் ஒர்க் அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் போன்ற டிபார்ட்மெண்ட்டுகளில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள். இதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் என்றால் கவர்மெண்ட் ஐடி கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அப்டேட் ரெஸ்யூம். இந்த வேலைக்கு ஆஃப்லைன் மூலமாகத்தான் அப்ளை பண்ண வேண்டும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிவிடுங்க. இதற்கான இன்டர்வியூ டேட் பிறகு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை, பஞ்சாயத்து, நகராட்சி இந்த துறைகள் அனைத்தும் இந்த டிஎன்ஆர்டிக்கு கீழே வருகிறது. ஓகே, தற்போது எப்படி இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண வேண்டும் என்பதை பார்ப்போம். இதில் இந்த இடத்துல உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் உள்ளது போன்று பெயரை இந்த இடத்துலையும் உங்களுடைய வயதை இந்த இடத்துலையும் எழுதிக்கங்க. அடுத்து உங்களுடைய தற்போதைய அட்ரஸை இந்த இடத்துலையும் இமெயில் ஐடி மற்றும் ஃபோன் நம்பரை இந்த இடத்துலையும் எழுதிக்கங்க. இதில் உங்களுடைய நிரந்தர முகவரியை இந்த இடத்துல எழுதிக்கங்க. உங்களுக்கு ஃபிசிக்கலி அல்லது மென்டலி ப்ராப்ளம் இருந்தால் இந்த இடத்துல எழுதிக்கங்க. அதற்கான மெடிக்கல் ஃபிட்னஸை இந்த ஃபார்முடன் அட்டாச் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை என்றால் இந்த இடத்துல எதுவும் ஃபில்அப் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தால் அதற்கான அஃபிடாவிட்டை நோட்டரி பப்ளிக்கிடம் இருந்து பெற்று இந்த ஃபார்முடன் அட்டாச் பண்ணிக்கங்க. இல்லை என்றால் தேவையில்லை. உங்கள் மீது ஏதாவது கிரிமினல் கேஸ் உள்ளதா என்பதை கேட்டிருக்காங்க. இருந்தால் அதற்கான டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட்டை நோட்டரி பப்ளிக்கிடம் இருந்து வாங்கி இந்த ஃபார்முடன் அட்டாச் பண்ணிக்கங்க. இல்லை என்றால் தேவையில்லை. இந்த MGNREGA என்பதற்கு நோ கொடுத்துக்கங்க. அடுத்து பர்சனல் இன்ஃபர்மேஷனை பொறுத்தவரை நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்பதை இந்த இடத்துலையும், அடுத்து உங்களுக்கு எத்தனை வருடம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது என்பதை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கங்க. இல்லை என்றால் தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது என்றால் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிக்கங்க. ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது என்றால் எஸ் என்பதையும், இல்லை என்றால் நோ என்பதையும் எழுதிக்கங்க. அடுத்து கடைசியாக நீங்கள் என்ன வேலையில் என்ன பதவியில் இருந்தீர்கள் என்பதை எழுதிக்கங்க. இல்லை என்றால் தேவையில்லை. நீங்கள் ஒருவேளை சொசைட்டி மெம்பராக இருந்தால் எஸ் கொடுத்துக்கங்க. இல்லை என்றால் நோ கொடுத்துக்கங்க. நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து ரிட்டையர்ட் ஆகி இருந்தால் எஸ் என்பதையும், இல்லை என்றால் நோ என்பதையும் கொடுத்துக்கங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்தை போட்டுட்டு உங்களுடைய பெயரை இந்த இடத்துல எழுதிக்கங்க. அடுத்து இந்த இடத்துல எந்த தேதியில் இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிங்களோ அந்த டேட்டையும் உங்களுடைய மாவட்டத்தின் பெயரையும் இந்த இடத்துல எழுதிக்கங்க. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ண வேண்டிய முகவரி இதில் கொடுத்துருக்கேன். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியர் மூலமாகவும் அனுப்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.